ஹலோ கைஸ், ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சரி, ஓகே, 3 டாப் இருக்குது, நானும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ பயமாக இருந்தது கொஞ்சம், இது வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, ஆர்டர் பண்ணிவிட்டு சரி பார்ப்போம், நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுவோம் அப்படின்னு வாங்கினேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலே ட்ரெஸ் இருந்துச்சு. பட் நான் சொன்ன கலர் வேறு, அவங்க அனுப்பின கலர் வேறு. க்ரீன் அண்ட் பிங்க் அண்டு பிளாக் சொன்னேன், அவங்க வந்து வேறு கலர் அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் போடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். நான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால். அண்ட் அவங்க அனுப்பின ஃபோட்டோஸில் இந்த மாதிரி பிராண்டட் போட்டிருந்தது. எந்த பிராண்டும் போடல, எதுவுமே போடல. ஸோ பிராண்டட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் அது பிராண்டட்னா எக்ஸல் ரொம்ப லூஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் பிராண்டட் எடுத்தால் அப்படி தான் எடுப்பேன். ஆனால் இது டபுள் எக்ஸல் இவ்வளோ டைட்டாக இருக்குது. என் தொப்பெல்லாம் வேறு தெரியுது, ரொம்ப கேவலமாக இருந்தது. அண்டு சரி, ஓகே, இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னொன்று போட்டேன். இன்னொன்றும் அப்படி தான் இருக்குது. போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கழுத்தே பத்தலை. பட்டன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லாமே டைட்டாக தான் இருக்குது, ஒன்றுமே லூஸாகவே இல்லை. மென்ஷன் கூட பண்ணல இது எக்ஸலா டபுள் எக்ஸலா அப்படின்னு கூட. ரொம்ப கேவலமாக இருந்தது. அப்புறம் பிங்க் கலர் போட்டேன். பிங்க் வந்து ஓகே, போடுறதுக்கு ஓகே, கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, மற்றபடி அதுவுமே கொஞ்சம் டைட்டாக இருந்தது. என் தொப்பையும் தெரிஞ்சுது. ஓகே, இந்த பிங்க் மட்டும் ஓகேவாக இருந்தது. மற்றபடி ரெண்டுமே போட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குண்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஆர்டர் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து ஒரு 700 சொன்னாங்க. பட் ஆல்ரெடி ஷிப்பிங் சார்ஜர் வந்து ஒரு 50 ருபீஸ் பே பண்ணோம். கேஷ் ஆன் டெலிவரி ஓகே தான். அண்டு இது ஒரு டாப் வந்து 250ன்ற கணக்கில் வருது. ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியில் எதுவுமே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அது வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணாதீங்க. யாராச்சும் ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டு வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் கூட இல்லை, ஒரே ஒரு இது தான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. அண்டு எனக்கு என்ன இதுனா, பிராண்டட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் பேரே இல்லைங்க அதில். ஏதோ துணி வாங்கி தச்சு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. 250க்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ரொம்ப மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியுது. உள்ளே எதாவது போட்டுட்டு தான் போட முடியும், மற்றபடி வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, இப்போது நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி 1 இயர் கிட்ட ஆகுது. இதோட ப்ரைஸும் 250 தான். இது ஒரு பிராண்டட் ட்ரெஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ள ஸ்டிச்சஸும் அப்படி தான் இருக்கும். அண்ட் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸல் வாங்கினாலே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வாங்கினது. இதோட அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. 1 இயர் கிட்ட நான் போட்டிருக்கேன். வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாள் 3 டேஸ் ஆச்சு நான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவேன். கண்டிப்பாக நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. இவங்க பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. ஸோ நம்பி வாங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இவங்க லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.